கூட்டு வச்சாச்சு. சர்மி என்ன டீ? லேசா இத டேஸ்ட் பண்ணி பாரு, எப்படி இருக்குன்னு பாரு. நானே இங்க மும்முரமா சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது இதுல வையி, அது தானா வியாபம். இவன் ரொம்ப தான் ஒரு மாதிரி சாகசம் பண்ணிட்டு இருக்கா. கால்ல கீழ இத போட்றாத. உனக்கு பொறாம டீ, ஒன்னால இப்படி பண்ண முடியல, அந்த பொறாம. ஆமா, இவன் மேல பொறாம முடியாது. போட்டி எந்தல பெரிய இவா ரொம்ப ஓவரா தான் பண்ணியா. எருமை மாடு எப்படி சவுட்டியா இருக்கலாம் இவளுக்கு. ஏடி ஏடி ஒன்னதானே கூப்பிடியே, கண்டுக்கிடாம போறது பாரு. இது வேற கரைஞ்சிருமே. இந்த தக்காளி தொக்கா அந்தால வச்சுட்டு போயிட்டா. ஆஃப் பண்ணுவோம். இப்ப பேய் இவளுக்கு ஒரு அடி கொடுக்கலன்னா எனக்கு ஆத்தாதுல. அடிக்க கண்டிப்பா வருவா, எங்கேயாவது ஒளிஞ்சிருவோம். எங்க ஒளிய? இந்த கட்டில் கடையிலயும் போக முடியாது. அந்த ரூம்ல போனா அம்மா காமிச்சு கொடுத்துருவா. சரி, அந்த பக்கமா ஒளிஞ்சு விடுவோம். இப்ப நம்மள கண்டுபிடிக்க மாட்டா. பாட்டி வா. எங்க போனாய் வா? எம்மா எடியா எம்மா, இந்த பிள்ளை எங்கம்மா? என்னை அடிச்சிட்டு போயிட்டாமா அங்க வச்சி. யார் அக்காளா? ஆமா, உங்க ரெண்டு பேரும் தனியாக அடுக்கலையில உடம்பதே நினைச்சேன். எப்படி ரெண்டு பேரும் சண்டை போடுவாள்னு அதே மாதிரிலாம் கரெக்டா வந்து நிக்கா. எம்மா அவதாம என்ன அடிச்சா? இப்போதைக்கு என்னடி? அக்கா தான ஒரு அடி வாங்கிட்டு போயா, அவங்க வரல. அப்படிலாம் ஒண்ணு சும்மா இருக்க முடியாது, நான் அடிச்சே ஆமே. அப்ப போ, என் தலையும் சண்டை போடுங்க ரெண்டு நேரம். கட்டில் கடியில இருப்பாளோ? எடிங்க அவ வரல, இங்கே இல்ல. பேய்கிட்டு இவ்வளவு நம்மளுக்கு சுவார் போடுவான்னு நம்மனா ஒரு நாள் போட மாட்டாள்வ. நம்மளா போய் எடுத்து திங்க வேண்டியதான். எடி கொக்கா, எந்த ஆளு போய் தொலைஞ்சாலோ? சந்தியா சோஃபா பின்னாடி இருக்காளோ? இங்கே இல்ல. எங்க போனாலும் என்கிட்ட மாட்டாமலா போயிருவா. மக்களே, எப்ப இந்த சந்தியா பிள்ளைய பாத்தீங்களா? வெளியே வந்து நிக்கலா? இல்லே மக்கா, பாக்கலையே. ஏன் மக்களே? எப்ப அம்மா சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் வைங்கன்னு சொல்லிட்டு சொன்னாப்போ ரெண்டு பேரும் வச்சிட்டு இருந்தோமா, இனி அடிச்சு விட்டாப்போ. நல்லா அடிச்சிட்டாலோ? ஒரு அடி அடிச்சிட்டா. ஒரு அடி தான மக்களே அடிச்சா, அதுக்கா இவ்வளவு கோபமா இருக்கா? எப்ப நான் அவளை அடிக்காம விட மாட்டேன்பா. என் கையில கிடைச்சனா செத்தாமா. சரி விடு விடு. அதெல்லாம் முடியாது. சரி, அம்மையங்க? அம்மாங்க ரூம்ல இருக்காவ. சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வர சொல்லு மக்களே, பசிக்கு வாப்பாக்கு. எப்ப இன்னைக்கு நான் தான் சப்பாத்தி சுட்டேன், நான் எடுத்துட்டு வரட்டா? அப்படியே மக்களே, எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா. என்ன அணக்கமே இல்ல. சரி, கொஞ்ச நேரம் கடந்து பாப்போம், வருவா. பரவாயில்ல, நல்லா வச்சிருக்காளே தொக்கு, நல்லா வச்சிருக்காளே. எம்மா என்ன கண்டுபிடிச்சு அடிச்சாச்சா? இல்லம்மா, எந்த அளவு போனாலே தெரியலம்மா. எப்படி பரவாயில்ல. ஏமா அப்பா வந்திருக்கா, வேணா சப்பாத்தி கொடுக்கணும். நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா? சப்பாத்தி எப்படி இருக்கு? நல்லா இருக்குமாக்கா, கூட்ட சூப்பரா வச்சிருக்கா. ஏமா நான் சப்பாத்தி தானே போட்டேன், கூட்ட அவ வச்சா. சப்பாத்தி எப்படி இருக்கு? சப்பாத்தி எப்படி இருக்குன்னா என்னடி சொல்ல முடியும்? கூட்ட தானே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சப்பாத்தில என்ன டேஸ்ட் இருக்கும்? நல்லா சாப்பிட்ட பச்சை புள்ள போட்டுருக்கா பாத்துக்க. சுடு தண்ணி ஊத்தில நல்லா பிசைஞ்சேன், மாதிரி எண்ணெயை போட்டு இது பண்ணி உருட்டி எடுத்தேன். சரி, நான் போய் சாப்பிட்டேன். என்னந்தாம இப்படி சோகமா போறாவ? மனுஷனுக்கு இங்க உடம்பெல்லாம் வலிக்குது. இவ்வளவு கடந்து சண்டை போட்டு நடக்காளவ. சண்டை போடாம இதை செஞ்சிருந்தால் வேணா சந்தோஷப்பட்டிருப்பேன். அதுக்குதான் இப்படி போறாவளோ. சரி, நம்ம அப்பாக்கு எடுப்போம். சப்பாத்தி எடுத்துட்டு வரேன்னு போனவா இன்னும் வரல. இப்பதான் ஒரு வேளை சுட்டுட்டு இருப்பாளோ. எங்க எப்ப வந்திய? இப்ப என்ன வந்து இருக்கேன் மெத்துக்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டு நடக்காள்வ. எப்பா அதை ஏன் கேக்குறிய? சப்பாத்தியே போட சொன்னாங்க, அதுக்கு அங்க ரெண்டு பேரும் அடுக்கலையில நின்னாள்வ. ஏதோ ஒரு அடி அடிச்சு விட்டாலாம், அதுக்கு நீ இவள அடிக்கணும்னு சுத்திட்டு கிடக்கா. ஆமா, வெளியே நிக்கலான்னு அட்டையும் கேட்டா. வெளியும் காணல. எந்தல போனாவா இந்த ராத்திரியில? எங்க போயிருப்பா? பீரோக்குள்ள இல்லைன்னா கட்டில் கடியில எங்கேயாவது ஒளிஞ்சு கிடப்பா. அந்த ரூம்ல போய் தேடினால என்னதான் தெரியல. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறியே. ஆமா, டெய்லி பொடியே தானே. இவ்வளவு பெரிய பிள்ளைல ஆடப்புறம் எனக்கு ஒரு நிம்மதி கிடையாது. ரெண்டு பேரும் இப்பவும் கடந்து சண்டை தான் போட்டு நடக்காள்வ. எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணி கொடுத்து முடிச்சாதான் இவ ஒருத்தி அமைதியா இருப்பான்னு நினைக்கிறேன். நீ சும்மா கடை, சும்மா பிள்ளைகள் வேலை போட்டு குறை சொல்லிட்டு நடக்காத. நம்ம வீட்டுல இருக்கிறது வரவே அப்படி விளையாடுவாள்வ. மாதிரி கல்யாணம் முடிஞ்சலாம் போன பிறகு இப்படி சண்டையே போட்டு நடக்க முடியும். அதான் சொல்லி கல்யாணம் முடிச்சு கொடுத்தாதான் எனக்கு நிம்மதினு. நீ இப்ப இப்படி சொல்லுவா, அதுக்கு பிறகு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகள போன பிறகு பிள்ளைகள பார்க்க முடியலையே, ஒத்தையில இருந்து ஒரு மாதிரி இருக்கும்பா. எல்லாம் பேசக்கூடியதான். அமைதியா இரு. எங்க அம்மா இப்படிதான். என் தங்கச்சி கல்யாணம் எப்ப முடிச்சு கொடுப்போம் இருந்தாவ. முடிச்சு கொடுத்த பிறகு எப்ப அவளை பாப்போன்னு தெரியலையே, கஷ்டமா இருக்கு அவளை பாக்காமன்னு கிடந்து புலம்பிட்டு இருந்தாவ. அது என்னவோ சரிதாங்க, அப்படிதான் இருக்கும். பத்திடுங்க மாதிரி என்ன செய்ய. அப்பா வந்தாச்சு. எப்பா எடி என்னம்மா எங்கட்டி ஒளிஞ்சு கிடந்தா? இவ்வளவு நேரம் அந்த பிள்ளை உனக்கு ஆடிட்டே கிடந்துச்சு. அந்த ரூம்ல கட்டில் கடியில ஒளிஞ்சிருந்தோமா. எதுக்கிட்டே அந்த பிள்ளைய போட்டு சும்மா சும்மா அடிக்கா? ஏமா தக்காளி போட்டு வச்சோம்ல, இதை டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டேமா. அதுக்குன்னு நானே இப்பதான் சப்பாத்தி இப்படி போட்டுட்டு இருக்கேன் அப்படி போட்டுட்டு இருக்கேன்னா அந்த அளவு ஒரு சவுட்டு கொடுத்தேங்கல்ல. டேஸ்ட் பாக்கணும், அதை கொண்டு அம்மிட்ட கொடுத்துக்க வேண்டியதானே. அம்மா டேஸ்ட் பாப்பா. அவட்டையே கொண்டு கொடுத்து அவளுக்கு என்னது தெரியும்? அம்மா உறங்க போறேன் நீங்க வந்துட்டு அப்ப நாங்க தான் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு செஞ்சோமா. அம்மிட்ட கொண்டு என்னத்தை காணிக்கிறதுக்கு சர்ப்ரைஸா ரெண்டையும் சேர்த்து கொண்டு கொடுக்கலாம்னு நினைச்சோம். அதுக்கு அந்த பிள்ளைய லேசா டேஸ்ட் பாருங்கிறதுக்கு ரொம்ப ஓவரா தான் படம் போட்டுட்டு இருந்தா. அதனாலதான் காலைல சவுட்னே. சும்மா போட்டு அடிக்காதானே அவளை, பாவம்ல. சும்மா எல்லாம் ஒண்ணு அடிக்கலனே, இப்படி ஏதாவது சீன் போட்டாதான் அடிப்பேன். அடிப்பா சும்மா என்னையில அடி கையை முடிச்சு போட்டுறியே. எட்டி எதுக்கு இப்ப என்ன அடிச்சா? அவனே எங்க வச்சு அடிச்சால, அதுக்குதான் ஒண்ணு தெரியாத மாதிரி கேப்பா. பாருங்க போய் இப்ப நான் அடிக்காம விட மாட்டேன்.
அடிச்சா சண்டை வளர்ந்துட்டே தான் இருக்கும். இப்ப நீ அடிச்சதுக்கு அவள ஒரு அடி அடிச்சாச்சு. இதோட சமாதானம் ஆகுங்க. சும்மா சும்மா சண்டை போட்டு இடக்கூடாது. ராத்திரி 10 மணி ஆக போக 2 பேரும் சாப்பிட்டு உறங்குங்க. கிறுக்கி அப்பா சொன்னனால விட்டியாமா? எல்லாத்துக்கும் சேர்த்து நாளைக்கு வாங்குவல்ல. பாருங்கப்பா எப்படி சொல்லிட்டு போறானே. எல்லாத்துக்கும் சேர்த்து நாளைக்கு தருவாளாம். நான் அப்படி ஒன்னும் சொல்லவே இல்ல. கடவுளே என்ன பொய் சொல்லுவது பிள்ளை. பொய் வாய் எடுத்தா பொய். அழுவு பேரும்பத்துக்கு வாய். பாட்டு பாட்டு. ஏ சர்மி என்னம்மா கொஞ்சம் அமைதியா இருடி. ஆமா நீங்க எப்பவுமே என்னதானே அமைதியா இரும்பிய. மூத்த பிள்ளைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தலையில தூக்கி வச்சுட்டு கொஞ்சுங்க. நான் என்ன சொன்னாலும் ஏதாவது சொல்லிட்டு இருங்க. கடவுளே சாப்பாட கொண்ட மக்களே சாப்பிட்டுட்டு. ஐயே சப்பாத்தி தராம பேசிட்டு இருக்கேன். என்னங்கப்பா? சரி நீயும் போய் எடுத்துட்டு வா சாப்பிடலாம். ஆட்டுப்பா பாத்தீங்களாங்க எப்படி சண்டை போடியாதுன்னு. தங்கம் இதெல்லாம் மண்டையில போட்டு கிடந்து குழப்பிட்டு கிடக்காத. சும்மா ஃப்ரீயா விடு. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இரு. அது உனக்கு பெருசாயே தெரியாது பாரு. உங்களுக்கு எப்படிங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்க முடியும்? எனக்கு கோவமா வருது. கோவப்பட்டான் வையா நம்மளுக்கு தான் அது கூட கொஞ்சம் தலைவலியா இருக்கும். அப்படியே சிரிச்சுட்டு விட்டுறானுங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் அடிச்சுக்கிடுவாளோ மாதிரி சேர்ந்துக்கிடுவாள். அக்கா தங்கச்சி தானே. வேற எவ்வளவுமா பிள்ளைகள் போய் சண்டை போடுவு. நானும் அப்படிதான் இருக்கணும்னு நினைப்பேன். பத்திருங்க எனக்கு மட்டும் முடியவே மாட்டேங்குது. இனி எப்படியாவது அப்படி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரி சாப்பிடுங்க. சப்பாத்தி சூப்பரா போட்டுக்க. யார் போட்டது? சர்மிதா போட்டா. நல்லா இருக்கு பாத்துக்க. ஏதோ வெண்ணிலாம் ஊத்தி செஞ்சாலாம். எப்ப கூட்டு நல்லா இருக்கா? ரெண்டுமே சூப்பரா இருக்கு மக்களே. என்னடி உங்க அப்பாட்ட தான் கேப்பியோ? அம்மாட்ட கேட்க மாட்டேங்க. நீங்க எப்படி இருந்தாலும் சாப்பிடலாமா? அப்பதான் நல்லா டேஸ்டா எதிர்பார்ப்பாவா. அதனால தான் வீட்டு கேக்கி. நல்லா சிரிங்க எல்லாரும். உங்களுக்காண்டி எல்லாத்தையும் அனுசரிச்சு போறோம்ல. இப்படிதான் சொல்லுவீங்க எல்லாத்தையும் திங்கேன்னு. சும்மா சொன்னமா எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிடாதுங்க. அததான் நானும் சொல்லியே கேட்கவே மாட்டேக்கா. எடுக்கும் தள்ளிரு. வா வா. எடி சப்பாத்தி சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. இப்போது நெட்டி சண்டை போட்டியா அதுக்குள்ள சேர்ந்தாச்சா? அதெல்லாம் அப்படிதான். ஏ வசந்தா சாப்பாடு ரெடி ஆயிட்டா? இவன் ரொம்ப இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கா. அப்பமே இருந்து ஒரு நிமிஷம் எவ்வளவு நேரத்தை மனசு நிக்குது. எல்லாம் வெளியே கடையில் எங்கேயாவது வாங்கி தின்றுலாம் போல. எல்லா பொம்பளைகளும் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வேலை செய்யுது. இவ கடந்து உறங்கு வாங்கி 8 மணி வரை கும்பகரணை மாதிரி மாறி கடந்துகிட்டு அரக்க பறக்க செஞ்சா எங்க செய்ய முடியும்? அந்த பிள்ளைய கூட ஸ்கூலுக்கு ஒன்னும் கொடுத்துடாம அனுப்பியா? லஞ்ச் ரெடி. வசந்தரா எங்க லஞ்ச் எடுத்துட்டு போலையா? ஏதோ யாஸ் நம்பர்ல சத்தம் கேட்டுச்சு. யாஸ்ரதா? சேச்சே ஒண்ணே யாஸ்வனா. ஆமா எங்க போறதுக்கு இப்படி கிளம்பி இருக்கா? அதுவா ஸ்கூல்ல இருந்து எங்களுக்கு ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க. போயிட்டு வந்துறேன். கண்டிப்பா போணுமா? ஆமாங்க. அதுக்காக தான் எல்லாரும் சேர்ந்து நாங்க இப்படி சேலை எடுத்துறோம். என்னோட Dress எப்படி இருக்கு? ஒரு தேவதைக்கே ஒரு சேலை உடுத்துட்டா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு. வெக்க வெக்கமா வருது. இப்படி எல்லாம் பேசாதீங்க. உண்மைக்குதான் சொல்லே அழகு தேவதை. சரி கொஞ்ச நேரத்துல போதும். லஞ்ச் எடுத்துட்டு வேலைக்கு போங்க. கொண்டா. நாங்க ஏன் என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? வேலைக்கு போலையா? போலாம். லேட் ஆயிட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தீங்க. அதெல்லாம் உன்னையே பாக்குறது வரைக்கும் தான். பார்த்ததுக்கு அப்புறம் வேலையில என்ன ரெண்டாவது தான். போங்க. எனக்கு குழு மீட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சு. நானும் போனல. சீக்கிரமா போங்க. போயிட்டு வரேன். பை. என்னதான் இவ்வளவு யாஸ்திராலும் பிடிச்சாலும் இப்படி சேலையெல்லாம் அழகா கட்டிட்டு முன்னாடி வந்து நின்னா சூப்பரா இருக்கா. மனசே உளுந்துட்டாப்ல. இதுக்காண்டியே டெய்லி ஒரு புது சேலை எடுத்து கட்டிட வேண்டியதுதான். சரி எதை போட்டாலும் நம்மளுக்கு அழகா தான் இருக்கும். சரி கிளம்புவோம். கிளம்பியாச்சு. ஒருத்திலையும் காணலையே. எல்லாரும் போயிருப்பாவளோ? எக்கா பாமகேசி சொல்லி வாய் முடல வந்து நிக்க. சீல உங்களுக்கு அழகா இருக்குக்கா. வணக்கம்டா. நம்மளுக்கு கொடுக்கறதுக்கே நல்லா இருக்கு பத்தியா? அழகா எடுத்துக்கல மினி. ஆமா கிளம்புவோமாக்க. உங்களை கூப்பிடுறதுக்கு தான் வந்தேன். ஆட்டாட்டு வா போவோம். வசந்தா வரலையா? நம்ம வெளியே போய் நிப்போம். வருவா ஆட்டு. மரியும் பையனங்க எங்க அம்மா வந்திருக்கா. அவக்க நேத்து ராத்திரி வந்தாவ. அவிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? சரி அப்ப அங்க மீட்டிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்கணும் உங்க அம்மாவை. ஆட்டுக்கா சரிமா வா. என்ன கரெக்டா வந்துட்டீல ரெண்டு பேரும்? ஆமா நீ தான் வந்திருக்கா. ஆமா 9 மணினா போவாளன மரியவன் கடந்து அலறிட்டல கிடப்பா. யாரு கீதாலா? ஆமா ஆமா சரி போவோம். எனக்கு எப்படி காட்சியில நல்லா இருக்கா? எல்லாருக்கும் ஒரே சீல. இதுல நல்லா இருக்கான்னு வேற கேள்வி. நல்லா இருக்குமா? ஏக்க எங்க வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு இந்த சீல. இத உடுத்துட்டு என்னன்னா தேவதை மாதிரி இருக்கேன்னு சொல்லியா இருக்கு. எங்க அத்தானுக்கு கண்ணு கிண்ணு எதுவும் தெரியாம போயிட்டு. ஏங்க சிரிக்கிறியே? உண்மைக்கு சொன்னாரு. ஆட்டமா இருக்கட்டே. அவியவிய மாப்பிளைக்கு அவியவிய பொண்டாட்டி தேவதானே. என்ன நம்ம கூட்டம் ஒன்னத்தையும் காணல. எல்லாரும் வந்தா உள்ள போயிரலான்னு பாக்க யாரும் வர மாட்டேங்காப்ல. வேற அவ்வளவு பேரு உள்ள இருக்காவ. ஒத்தேல போய் இருக்கிறதுக்கு சங்கடமா இருக்கு. இவன் ஏன் வெளிய
வரவேக்கிறதுக்கு ஒரு வேளை வெளிய நிக்க சொல்லிருப்பாவளோ. எம்மா கூட்டத்துல ஒன்னாவது வந்துச்சே. ஏக்க வாங்க. என்னடி உன்னை வரவேக்கிறதுக்காண்டி விட்டுருக்கோ? ஆமா இப்படி கலெக்டர் ரிவியூல வரவேக்கிறதுக்கு நிக்கேன். என்னை வரவேக்கிறதுக்காண்டி நான் ஒண்ணும் கேட்கல. வேற பெரிய பெரிய ஆள்வெல வரவல இல்ல வரவேக்கிறதுக்கு நிக்கிறியோன்னு கேட்டேன். நீ பொருளாளர்ல அதனால கேட்டேன். அதுல ஒண்ணும் கிடையாதுக்கு. நீங்க எல்லாம் வந்தா சேர்ந்து உள்ள போய் இருக்கலாம்னு பாக்கேன். உள்ள கிடந்து அருவ போட்டு நடக்காத. அப்படியே? ஏடி சமுதாய நலக்கூடத்துல வச்சு நடக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீ? ஏன் உங்களுக்கு தெரியாதோ? எந்த மீட்டிங்னாலும் இங்க தானே நடக்கும். நான் குழுவுல இருந்து கூடியாவன்னு சொல்லிட்டு அங்க போய் உட்கார்ந்திருக்கேன் இந்த மரத்து முட்ல. மாரி என்னடியாக்கு இங்க வந்தியே? சரஸ்வதி தான் சொன்னா. ஏக்க சமுதாய நலக்கூடத்துல நடக்கு அங்க போவாங்க நான் கொஞ்ச நேரத்துல வந்தறேன்னா. அப்படியா? அப்ப நம்ம கும்பல அங்க தான் போய் இருக்குமா? யாரு? தங்கக்கா, வசந்தாக்கா, உமா எல்லாரும் அங்க தான் போய் இருப்பாவளோ ஒரு வேளை மறந்து முட்டுக்கிட்ட. தெரியல பத்துக்க. நானே வரும்போது அங்க யாரையும் காணலடி. ஒருவேளை பேர்பாவல போன் அடிச்சு ஒரு வார்த்தை கேட்டு பாரு. அடிக்க. ஹலோ தங்கக்கா, எங்கக்கா இருக்கிறீங்க? அப்படியா வந்துட்டு இருக்கிறீங்களோ? உங்க சமுதாய நலக்கூடத்துல வச்சு தான் நடக்கு தெரியுங்களா? ஆட்டு வந்துருங்க அப்போ. ஓகே. அவங்களுக்கு தெரியுமாக்கு? அப்படியே அப்ப வந்துருவோம். நம்ம உள்ள போமாமா. ஆட்டு வாங்க. Few moments later. உமாலோ என்ன? இவ்வளவு நேரமும் கீதாலக்கா அறுப்பு போட்டுட்டு இருந்தா. நல்ல வேலை அறுவையை நிப்பாட்டிட்டாட்டி. பரவாயில்ல, கரெக்டான நேரத்துக்கு தான் பிந்தி வந்திருக்கோம். ஆமா. இப்பொழுது பேசுவதற்காக நம்முடைய வங்கியின் தலைவரை அழைக்கிறோம். பலத்த கரகோஷத்துடன் அவர்களை வரவேற்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்பலாம் ஒண்ணும் பேச விரும்பல. எல்லாரும் ஏற்கனவே நிறைய பேசி கேட்டிருப்பிய. நான் என்ன சொல்ல வரேன்னா, மகளிர் சுயஉதவி குழு ரொம்ப வருஷமா நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இந்த குழு நம்ம எதுக்காகனா, பெண்கள் ஏதாவது ஒரு கைத்தொழில் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ரூபா தேவைப்படும். அப்ப ரூபா இல்லாத சமயத்துல இந்த குழு மூலமா நம்ம ரூபா கொடுத்து உதவுறோம். இதன் மூலமா நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதே போல இங்க வந்திருக்கிற நீங்களும் பயனடைச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆமாமா, ரொம்ப பயனடைஞ்சோம். நம்ம தேவையை நம்மளே பூர்த்தி செய்யணும். அயலார் கையை எதிர்நோக்குவது அவமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகளார் கூறுகிறார். அதற்கேற்ப முன்காலத்துல மண்பாண்டங்கள் செய்தாங்க. எண்ணெய் எடுத்தல், பாய் முடைதல், கூடை முடைதல், ஆடு மாடு கோழி வளர்த்தல், தேன் எடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிறு குடிசை தொழில்களை அவங்க பார்த்து வந்தாங்க. இந்த காலத்துல அப்படியெல்லாம் கிடையாது. காலம் மாற எல்லாமே மாறிட்டு வருது. படிச்ச பெண்கள் எல்லா துறையிலும் இப்ப காணப்படுறாங்க. ஆட்சித்துறை, தொழில்துறை, அறிவியல், மருத்துவம், சட்டம், காவல், இலக்கியம், கல்வி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துறையிலயும் அவங்க இருக்காங்க. அதே போல இங்க இருக்க நீங்க எல்லாரும் ரொம்ப படிக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு சின்ன சின்ன தொழில்களை செய்து உங்க குடும்பம் வளம் பெறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. இந்த குழுவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை நீங்க வளமாக்குங்க. அதுவும் முக்கியமா பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க. எல்லா துறையிலும் அவங்க முன்னுக்கு வரதுக்காண்டி நீங்க பாடுபடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். பரவாயில்ல, இவரு சீக்கிரம் முடிச்சுட்டாரு. அவரு முடிச்சிட்டாரு. இந்த இடையிடையே கீச்சு இங்க ஒருத்தி பேசிட்டு இருக்கால, அதுதான் சரியா ரூபத்துக்கு. யாரு? கீதாலையா சொல்லியா? ஆமா, அவளதான். அடுத்தபடியாக நம்முடைய பேசுவதற்காக நம்முடைய தாலுகாவின் விஏஓ வந்திருக்கிறார்கள். அவர்களையும் பலத்த கரகோஷத்துடன் வரவேற்போம். நன்றி. எனக்கும் என்னத்த பேசன்னு தெரியலனா மாதிரி என்னத்துக்கு எந்திரிச்சு வந்தியா? அதுல இருக்க வேண்டியதுதானே? கேட்ற போகட்டி அமைதியா இரு. கேக்கட்டு சரியா வருது. எவ்வளவு நேரம் கடந்து காதாடுத்துட்டு இருக்காத. ஆனா இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த வன்முறைகளை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகள்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியல. பெண் பிள்ளைகளை வெளியே விடுறதுக்கே பயமா இருக்கு. பக்கத்துல உள்ள வீடுகளுக்கு விளையாட விடுறது கூட இப்ப பயமா இருக்கு. வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வைக்கணும் போல. பிறந்து ஒரு சில வருடங்களே ஆன சின்ன மொட்டுக்களை விட இப்ப யாரும் விட்டு வைக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு உலகம் மோசமா போய்கிட்டு இருக்கு. அதுவும் பாலியல் கடத்தல்கள், வன்முறைகள்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைகளுக்கு எதிராக என்னென்ன கொடுமைகளும் நடந்துட்டு இருக்கு. இது போல நிறைய செய்திகளை நம்ம நியூஸ்லயும் செய்தித்தாள்களையும் அடிக்கடி வாசிச்சும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் முதல்ல ஒரு முடிவு எடுக்கணும்னா அரசாங்கம் தக்க தண்டனை வழங்கணும். தூக்கி ஜெயில போனதோட விடக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது தூக்கு தண்டனை அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அப்பதான் இப்படிப்பட்ட வன்முறைகள்லாம் குறையும் நாட்டுல. நம்ம என்னதான் 4 ரூம்குள்ள சொல்லிட்டு இருந்தாலும் வெளியே நடக்கிறது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அதனால தயவு செஞ்சு பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், ரொம்ப கவனமா இருங்க. யாரும் பெண் பிள்ளைகளை ரொம்ப வெளியே விடாதுங்க. பிள்ளைகள் விளையாட எங்கேயாவது வெளியே போனாலும் அடிக்கடியா பாத்துக்கிட்டே இருங்க. பிள்ளைகள் மேல எப்பவும் ஒரு கண் இருக்கட்டும். நான் கடைக்கு விடுங்க அங்க விடுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வீட்டுல நிம்மதியா இருந்துறாதுங்க. எங்க விடதா இருந்தாலும் நீங்களும் கூடவே போங்க. தயவு செஞ்சு கேட்டுக்கிடுங்க. இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அழகாக நமக்கு எடுத்து கூறிய நமது விஏஓக்கு அனைவரும் பலத்த கரகோஷங்களை எழுப்புங்கள். இத்துடன் இந்த கூடுகை இனிமே முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். முடிஞ்சா வீட்டு போமா. யாமட்டி, நீ ஒரு பொருளாளர் தானே? இந்த சீலையை கட்டிட்டு சிறையா ஒரு வெட்டி அந்த பியாண்டு தட்டி எடுத்து போட்டாதான் எனக்கு நிம்மதி தெரியுமா? ஓ, அதுக்குதான் இவ்வளவு அவசரப்படுத்தியா? ஆமா மாதிரி வேற என்னத்துக்கு? ஏன் நெடுமாடு, என்ன நாலு முடி? சாப்பாடுல ஒண்ணும் கிடையாதா? பிரியாணி ஏதாவது போடுறீங்களா? ஆமாக்கு போட சொல்லிடுமா? ஆட்டு. உங்களுக்கு இனி அடுத்த மாசம் லோன் ஒரு 20,000 கிடைக்கும்லாக்கும். அதுல ஒரு 5,000 மட்டும் இப்பமே எடுத்துக்கிறேன். அது மூலமா எல்லாருக்கும் போட்டுருவோம். அதெல்லாம்
போனே போண்டல நானே இந்த ரூபா கிடைச்ச பிறகு தான் எனக்கு பியூட்டி பார்லர் தொடங்கலாம்னு இருக்கேன். இவ ஒருத்தி தொடங்குங்க, ஒருத்தியில வர மாட்டா. உன் வாயில மண்ணலி போட யாமட்டி இப்படி எல்லாம் பேசியா? இட்டு இங்க இருந்து சண்டை போட்டு நடக்காதுங்க, வெளிய போ, வர முடிஞ்சிட்டல. ஆமா இவள பாருங்க. சரியம்மா நான் ஒண்ணு பேசல, எல்லாரும் படம் எடுத்துட்டு வராதுங்க.